ஹலோ மக்களே! இன்னைக்கு என்ன கதைன்னா, ஒரு 8:30 மணி போல எழுந்திரிச்சேன் இன்னைக்கு. எழுந்து அப்புறம் தலகாணிலாம் எடுத்து வச்சுட்டு, ப்ரஷ் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா குளிக்க போயிட்டேன். குளிச்சுட்டு வந்து ட்ரெஸ் அப்லாம் பண்ணிட்டு, நமக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து பேக்ல வச்சுட்டு, இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முஸ்லி தான் சாப்பிட்டேன் பால்ல போட்டு. அப்படியே சாப்பிட்டு நமக்கு வெயிலுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்துன்னு ஸ்டுடியோக்கு கிளம்பியாச்சு. அப்புறம் இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு காய்ஸ் உங்களுக்கு. என்னன்னா, நான் எங்கே வேலை செய்கிறேன், எப்படி வேலை செய்கிறேன்றத சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்படியே போகிற வழியில் வண்டி டயரில் காற்று கம்மியாக இருந்துச்சு. அதை ஃபில் பண்ணிக்கின்னு சில பல பொருட்கள்லாம் வாங்கின்னு வர சொன்னாங்க ஸ்டுடியோல இருந்து. அதை போய் வாங்கலான்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் கடையே க்ளோஸ்டு. அப்புறம் பஜார் உள்ள போயிட்டு ஒரு கடையில் எல்லா பொருளையும் வாங்கிக்கின்னு அங்கேருந்து கிளம்பி ஸ்டுடியோக்கு வந்தாச்சு. இதுதான் guys நான் ஒர்க் பண்ணுற ஸ்டுடியோ. இது ஒரு ஆர்ட் ஸ்டுடியோ. இங்கே தான் நான் வீடியோ எடிட்டராக ஒர்க் பண்ணுறேன். அண்ட் இதுதான் என்னோட ஃபேவரட் ஸ்பாட். எப்போவுமே இங்கே நின்று தான் வேடிக்கை பார்த்துன்னு இருப்பேன். ஏதாச்சும் க்ரியேட்டிவ் பிளாக் வர சொல்ல இங்கே உட்காந்து அப்படியே யோசிச்சுட்டு இருப்பேன். இப்போ நெக்ஸ்ட் காமிக்க போகிறது தான் முக்கியமான இடம். இதுதான் என்னோட ஒர்க் ஸ்பேஸ். ஒரு சின்ன ரூமில் நல்லா சிக்குன்னு செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்புறம் இதுதான் நான் கண்ணாடி வைக்கிற மூக்கு. அப்புறம் என்னோட பொருள்கள், வண்டி சாவிலாம் வைக்கிற இடம். அப்புறம் நம்ம ஓனர் எப்பவுமே இந்த மாதிரி மருந்து சீட்டில் என்னென்ன பண்ணணும்னு எழுதி வச்சிருவாங்க. இன்னைக்கு மருந்து சீட்டு கொஞ்சம் பெருசாக இருக்குது. அப்படியே சீட்டை ஒரு நோட்டம் விட்டுட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இவங்க தான் என்னோட மெயின் கிளைண்ட்டு. வீக்லி எப்படியும் ஒரு 5 டேஸ் இங்கே ஒர்க் பண்ணுவேன். டெய்லியும் ஒரு 6 ஹவர்ஸ் இருக்கிற மாதிரி வந்துடுவேன். இது இல்லாமல் நம்மக்கிட்ட 2 கிளைண்ட் இருக்காங்க. அவங்களோட ஒர்க் ஃப்ளோவை நான் அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். அப்புறம் இன்றைக்கி லஞ்சுக்கு நான் வெளியே தான் சாப்பிட்ணும். அதனால் வெளியே போயிட்டு எப்பவும் சாப்பிட்றதுல வெஜ் பர்கரும் ஒரு பனானா மில்க் ஷேக்கும் குடிச்சிட்டு ஸ்டுடியோக்கு வந்துட்டேன். அப்புறம் உண்ட மயக்கத்திலே நம்ம மருந்து சீட்டில் இருக்கிற பொருள் எல்லாம் ஒன்று ஒன்றா முடிச்சுட்டு வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு ஒரு 4:30 மணி இருக்கும் ஸ்டுடியோலேருந்து கிளம்பிட்டேன். வர வழியில் ஒரு ரசப்பொடி அம்மிக்கிட்டு வீட்டுக்கு வந்து நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு காஃபியில் 2 பிஸ்கெட்டை முக்கி சாப்பிட்டு நம்ம வீடியோஸ்லாம் கொஞ்சம் அப்படியே இருந்துச்சு. அதை எடிட் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே சில்லாக பைக்கில் ஒரு லாங் ரைடு போயிட்டு வர சொல்ல ஒரு ஐஸ்கிரீம் ஞாயிறு சாப்பிட்டு வீட்டுக்கு வர மணி 9 ஆயிடுச்சு. அப்புறம் அப்படியே டின்னர் சாப்பிட்டு என் மச்சானுக்கும் ஊட்டிட்டு லைட்டாக ஹைட்ரேட் ஆகிட்டு வண்டியை சார்ஜில் போட்டுட்டு அப்புறம் நம்ம ஏரியா டீயில் போய் பார்த்தா பசங்க எல்லாம் லூடோ விளையாடிட்டு இருந்தாங்க சீரியஸாக. அப்புறம் நம்மளும் போயிட்டு ஒரு கேமை போட்டோம். உங்களுக்கே தெரியும் யார் வின்னா இருப்பாங்கன்னு. அண்ணன் தான். அப்புறம் அங்கேருந்து அப்படியே வந்து படுத்தாச்சு காய்ஸ். இன்னைக்கு கதை அவ்வளோதான். நாளைக்கு பார்ப்போம். பாய்.